சரி, லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்ரா, லாஸ்டா ஒரு டான்ஸ் இருக்கு. சரி பாத்துடலாம்க்கா. ஒரு ஃபுல் பேக் பெர்ஃபார்மன்ஸா, பார்க்கலாமா? பார்க்கலாம். கேரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பொருந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. பைன கொண்டாடுவோம், கால்கள் நடனமாட மேள தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை பார்த்திடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர், மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் அவர், அணுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னவர், மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார்.
ബെത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമണിവെണ്ണല്ലോ വിണ്ണിൽ താരകൾ പുൽകി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കച്ചയ അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஓவர். ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாமா? கேட்கலையே, நல்லா சத்தமாக கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம அங்கிள் வராங்க. நம்ம அங்கிளை கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். பிள்ளைங்களாம் நல்லா தே ஆர் பர்ஃபார்ம்டு வெல். நல்லா செஞ்சாங்களா? ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? தலை மேலே கையை உயர்த்து கை தட்டலாமா? அவ்வளவுதானா? நான் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நீங்களாம் செம்மையாக பண்ணியிருக்கீங்களா? பார்த்தியா கை தட்டினாங்க பார்த்தீங்களா? வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ல, ஏசப்பா எவ்வளோ நல்லவர். நம்ம நன்றி. சின்ன இடத்துல இருந்தோம். மகிமையான தேவன், மகிமையான தேவன், ஆண்டவருக்கே காண மகிமை. இந்த சண்டே ஸ்கூல் நமக்கு ஒரு வருஷ காலங்கள் அற்புதமாக நடந்தது. டீச்சர்ஸ்க்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவர் கார்டு ஒழுங்கு இருக்கும். இந்த பட்டிமன்றத்தில் கவனிச்சிங்கள, இந்த அன்பும் ஒழுங்கும் இருந்தால் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். டைம் ஆயிடுச்சாம்மா? டைம் ஆயிடுச்சுல, கிளம்புறீங்களா நீங்கள்? கொஞ்சம் இருங்களேன், ஒரு 10 நிமிஷம் தானே. நீங்கள் சரி, ரைட், ஓகே ஓகே, ரைட். இப்போ உங்கள் சைன் போட்டேன் நான். யாராவது போனீங்கன்னா இப்படி நான் சொல்லுவேன்னு ஒரு பயம் வந்துச்சுல்ல உங்களுக்கு, அதனால உட்காந்து தான் ஆகணும். சரி, எவ்வளோ சின்ன பசங்கள்லாம் அழகாக நல்ல அழகாக அவங்களுடைய நடனங்கள், அவங்களுடைய ஸ்கிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. சரிங்களா? ஆண்டவருக்கு மகிமை இருக்கட்டும். இந்த நாளில் நம்ம எல்லாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, இது கிறிஸ்மஸ். பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் உட்காரலாம்னு நினைக்கிறேன்னு. உட்காரலாம். சரி, ரைட். நீங்கள் நல்ல பிள்ளைங்க. இது ஒரு 10 நிமிஷம்தான். ஆண்டவர் ஏன் இந்த மகிழ்ச்சியை தந்தார் பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக என்ன பண்ணாங்க? அவங்களுடையதான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இந்த ஸ்கிட்டு ஆரம்பிக்கும் போது இந்த பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்கல்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம்மா என்ன சொன்னாங்க? பெரிய சந்தோஷம், நற்செய்தி வந்துச்சான். என்ன சொல்லப்பட்டிருக்குது அங்கே? சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் ஒரு நற்செய்தி. சரிங்களா? ஏன் ஜனங்களுக்கு, மனுஷர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம்? அப்போது சந்தோஷம் இல்லாமல் ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம செய்கிற சில தப்புகள், சில பாவங்கள். அப்போது இயேசு இந்த உலகத்தில் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்த தேவன். எப்படி? ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்த தேவன். நம்ம இயேசு யாருன்னா,
பரிசுத்தமான ஒரு தெய்வம். நம்ம இயேசு யாரு? பரிசுத்தமான ஒரு தெய்வம். அந்த பரிசுத்தமான தெய்வம் நம்ம செய்த எல்லா தப்பிதங்களையும் அவர் மன்னிக்க வந்த தெய்வம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு சத்தியமா இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனா இருக்கிறேன் இயேசப்பா சொல்லியிருக்கிறார். சரியா? இதை கேட்குற, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த இயேசு உன் வாழ்க்கையில், உங்கள் வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில், இந்த சத்தத்தை கேட்குற யாவருக்கும் ஒரு நன்மை செய்வதற்காக அவர் இருக்கிறார். அவருடைய சுவாபமே என்ன தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற இயேசுவானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக. எப்படி நன்மை செய்கிறாரு? நம்ம செய்கிற சில பாவம், சில தப்பு, சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், கீழ்ப்படியாம சில காரியம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீ செய்த தப்புலாம் உன் மனசு குறுகுறுன்னு குறுக்கும். அதனால நீங்க சரியாகவே என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வந்த காரணம் என்னன்னா, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானத்தை எல்லாம் மீட்க வந்த இயேசுவானவர். அல்லேலூயா. சரியா? ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆச்சரியமான ஒளிப்பிடத்தில் கொண்டு வந்தார். நம்ம அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான, அப்போ இதெல்லாம் நல்ல செய்தி தானே, இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தானே. அப்போ இந்த நல்ல செய்தி எப்படி வந்துச்சு, எப்படி நல்லதா மாறிச்சுன்னா, நமக்குள்ள இருந்த பாவம், நமக்குள்ள இருந்த அசுத்தங்கள் எல்லாம் ஏசப்பா என்ன பண்ணினார்னா, அவர் ஒருவரே அவர் மேலே ஏற்றுக்கிட்டார். நான் சொல்றது புரியுதா? இங்க ஸ்கிட்டெல்லாம் பார்த்தீங்களா நீங்க? அவங்க சொன்னாங்க பாருங்க, எல்லாம் என்ன இயேசு கிறிஸ்து வந்து எல்லா பாவத்தையும் அவர் மேலே வச்சுக்கிட்டார். பார்த்தீங்களா நீங்க? பார்த்தவங்களா கையை வைத்துங்க பார்க்கலாம். பார்த்தங்களா கையில்? ஆமாம், பார்த்துருக்குறீங்க. அப்போ விஷயம் அதுதான். லாஸ்ட் என்னாச்சு? அவனை பிசாசு வந்து பார்த்தா, என்னென்னவோ செஞ்சு பார்த்தா, லாஸ்ட்டாக அவன் பாவத்தை எல்லாம் அவர் சுமந்துக்கிட்டார். இதே போல தான் இயேசு கிறிஸ்து உன் கஷ்டம், உன் பாவம், உன்னுடைய எல்லா மீறுதல்களையும் அவர் சுமந்து உங்களை விடுதலையாக்கிட்டார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம இயேசுவேன்னு கூப்பிடும்போது நம்ம கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். சரிதான் நான் பிள்ளைகளே, நான் சொல்றது புரியுதா? அதனால தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நல்ல செய்தி ஆண்டவராகிய இயேசு தந்திருக்க. இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். நீ வருத்தப்படுறியா, பாரம் சுமக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு இங்கே அவர் எழுந்தருளி இருக்கிறார். சரிங்களா நான் சொல்றது? நீ இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லுகிறதான அந்த ஸ்தலத்தில், அந்த நேரத்தில் இயேசு உங்களை வந்து சந்திக்க, உங்களுடைய எல்லா ஆண்டவர் விட்டு தூரம் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அவர் பரிசுத்தமாக்கி உனக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு ஏன் சந்தோஷமாக நம்ம மாற்றுறார் சொன்னா, இந்த இயேசு பரிசுத்தமான இயேசு அவர் நமக்காக என்ன பண்ணார்னா, சாபமானார், பாவமானார். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததான இயேசு. அல்லேலூயா. அவர் நமக்காக இன்னும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். இந்த இயேசு உங்களை வாழ வைப்பார். இந்த இயேசு உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஒரு உண்டாக்குற ஒரு நற்செய்தியை இயேசு நமக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா சொல்றேன், இந்த இயேசு உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி உண்மையாக இயேசுவே எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிங்க இயேசப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க இயேசப்பா. வாயில திறந்து சொல்லுங்களேன், என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே ஐயை சுமந்தாரையா.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நாம் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைர கேட்டாரையா. பாடுங்க. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. ஆமாமா, நான் தேடி. ஆமே, என்னை தேடி. ஆமே, எந்தன் சொல்லுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உங்களுக்காக நமக்காக எல்லாருக்காகவும் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய அம்மா ஸ்தோத்திரம் முன்னாடி வரும்படி கேட்கிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கண்களை மூடி பயபக்தியோடு கூட இந்த இயேசு நம்முடைய செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் காட். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீ தந்த இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மையை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நேரத்தையும் தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல மகிழ்ச்சியான நேரத்தை தந்திருக்கிறார். இந்த இடத்துலையும் நமக்கு கூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க என் தேவன் எனக்கு இந்த சபைக்கு தந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். சபையின் பிள்ளைகளுக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இதயத்தோடு நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்திரத்து மகிமைப்படுத்தணும். சின்ன இடத்துல இருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம இருந்தோம். ஆனால் இந்த தேவன் விரிவான இடத்துல தந்து தேவனை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இடத்த தேவன் தந்து இந்த இடத்துல வெளியில் இந்த நான் பல நாள் நினச்சிருப்பேன் சபையில் இருக்கும்போது இந்த இடத்து இப்படி ஒரு பெரிய இடம் வேணும். கர்த்தர் நாங்கள் அதாவது விடுதலையோடு ஆராதிக்கணும். இந்த தொழுவத்தில் இருக்க இந்த மந்தையை எங்கே கொண்டு போக முடியும் ஆண்டவர் என்று சொல்லிட்டு நான் பல நாள் இதோட சமதன் காத்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் நேரத்தையும் தந்த தேவனுக்கு கொடையாடி ஸ்தோத்திரம். இதை காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமத்தை வருகிற ஆண்டவரே, தேவன் தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர் ஆண்டவரே, இயற்கை அனுகூலமாக்கி தந்தீர் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் கூறும்படி கர்த்தாவே தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே தேவனே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்த எல்லா கர்த்தாவே ஆண்டவர் நிகழ்ச்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அற்புதமாய் நடத்தி தந்தீர் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே இதை குறித்து அறியாத கேள்விப்படாத ஜனங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் இருந்துக்கு அந்த ஒலிபெருக்கின் மூலம் கேட்கிறார்களோ அவர் இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் நீ பேச வேணுமாறு செபிக்கிற ரச்சா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் எனக்காய் யாவை செய்து முடிப்பார் என்கிற கர்த்தாவே ஒரு வாக்குத்தத்த நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகள் அதை உணரட்டும் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா. சத்தம் கேட்ட ஒவ்வொருவரும் என் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்திட்டு ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஜெபித்த ஜபங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் பல் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே, இனிமேலும் ஆசீர்வதிக்க வல்லமிழ தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வந்த பிள்ளைகளை என் தேவனாய் கர்த்தர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு
இந்த இடத்தை விட்டு கடந்து போக என் தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி மிகுந்த ஆசீர்வாதத்தோடு என் தேவன் எனக்காய் யாவை செய்து முடிப்பார், என்னை ரட்சித்த தேவன் கைவிட மாட்டார் என்கிற ஒரே நிச்சயத்தோடு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் கடந்து போக கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தை ஏற்ற வார்த்தைகளை நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு வார்த்தையும் வீணாய் போகக்கூடாது ராஜா. எல்லாம் 100 60 கர்த்தாவே மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதாய் என் தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய சமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இனி இருக்கிற காரியங்களும் என் தேவனுடைய கருத்தில் பொறுப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதமாக்கி தாங்க. தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்பட. ஆமென். Thank you. God bless you. Praise God.